ஹாய் ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால தான் நம்ம ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் டேரெக்டாக வேக வைக்கணுன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால தான் நம்ம ஊற வச்சுட்டு காய வச்சு இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறமா கஞ்சி மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு கஞ்சி வைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே வெந்துடும். அதுக்காக தான் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் எடுத்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். நைட்டில் எடுத்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக மார்னிங்கில் மட்டும் எடுத்துக்கோங்க. சுகர் பேஷண்ட்லாம் கூட இந்த கஞ்சி ரொம்பவும் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. அரிசி பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா பவுடராக வேணும்னா இன்னும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் நான் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது நல்லா கொதித்து நல்லா வெந்து வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ்லேருந்து இறக்கி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். அதே மாதிரி அரிசி நல்லா வெந்திருக்கணும். நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறக்குங்க. இந்த அரிசி நல்லா வேகாமல் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாது. அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்து இந்த கஞ்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் பால் ஸ்கிப் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காது, இல்லை உங்களுக்கு செட் ஆகாதுன்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்து இதில் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவும் சூப்பரான ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 2 நாள் இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பாய்.